பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த உலகில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நிறைந்த கேள்விகள் நிறைய உள்ளது. இந்த மர்மமான விஷயங்களுக்கு பதில் தேடி சென்றால் நாம் மேலும் பல அதிர்ச்சிகரமான கேள்விகளை நோக்கி நகர வேண்டி வரும். அந்த வகையில் அழுகின்ற ஒரு சிறுவனின் ஓவியம் இத்தாலியில் பல வீடுகளை எரித்துவிட்டது என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். அதன் பின் இந்த ஓவியம் மிகவும் பிரபலமடைந்தது. அதனை வரைந்த ஓவியர் அதனை லட்சக்கணக்கில் வரைய நேர்ந்தது. இதில் மேலும் விசித்திரம் என்னவென்றால் அந்த ஓவியங்கள் தானாகவே தீப்பிடித்தன. இந்த ஓவியம் பற்றிய மேலும் அதிர்ச்சிகரமான உண்மைகளை நீங்கள் கேள்விப்பட்டால் உண்மையில் அதிர்ந்துதான் போக வேண்டும். இந்த மர்மமான ஓவியத்தை 1985 செப்டம்பரில் பிரபல இத்தாலிய கலைஞரான ஜியோவானி பிராகோலின் உருவாக்கியுள்ளார். இந்த படத்தில் அழுகிற ஒரு சிறு குழந்தையின் முகத்தை அவர் வரைந்தார். இந்த ஓவியம் மிகவும் பிரபலமடைந்தது. கலைஞருக்கு இந்த ஓவியத்தின் தொடரை லட்சக்கணக்கில் வரைய வேண்டியிருந்தது. ஏனெனில் அது அதிக தேவை இருந்தது. இந்த கலைஞர் இதே போன்ற ஏராளமான ஓவியங்களை வரைந்து இந்த தொடருக்கு தி கிரையிங் பாய் என்று பெயரிட்டிருந்தார். ஆனால் இந்த ஓவியங்களை மக்கள் வாங்கிய போது சில நாட்களுக்கு பிறகு அவர்களது வீடுகள் எரிய ஆரம்பித்தன என்று தெரிவிக்கப்படுகிறது. இது மிகவும் விசித்திரமாக தோன்றினாலும் இந்த ஓவியம் இருந்த வீடுகள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தினாலோ அல்லது மர்மமான முறையிலோ எரிந்துவிட்டன என்றும், இதில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவென்றால் வீடு முழுவதும் முற்றிலுமாக எரிந்த பின்னாலும் இந்த ஓவியம் பாதிப்பில்லாமல் இருந்தது என்பதுதான் மிகவும் அதிர்ச்சியூட்டும் உண்மையாக இருந்தது. செய்தித்தாள் தகவலின்படி இந்த வீடுகளில் தீயை அணைத்த பெரும்பாலான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க ஒவ்வொரு முறையும் வீடுகளுக்கு சென்றபோது அவர்கள் இந்த ஓவியத்தை கண்டுபிடித்தார்கள். அதுவும் ஒரு நல்ல நிலையில் இந்த ஓவியங்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இந்த வீடுகள் அனைத்திலும் அவர்கள் கண்ட மர்மமான ஓவியம் குறித்து தீயணைப்பு வீரர்கள் வெளிப்படுத்திய போது அந்த ஓவியம் ஒரு கீறல் கூட இல்லாமல் புதியதாக இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி பரவியது மற்றும் இந்த விசித்திரமான சம்பவத்தை பற்றி மக்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் அதை ஆரம்பத்தில் ஒரு மூட நம்பிக்கை கதை என்று அழைத்தனர். ஆனால் அதன் பின்னர் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கத் தொடங்கியது. இறுதியில் இந்த ஓவியம் சபிக்கப்பட்ட ஓவியமாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஓவியம் சபிக்கப்பட்டதாக முத்திரை குத்தப்பட்ட பின்னர் மக்கள் இந்த ஓவியத்தை தங்கள் வீடுகளுக்கு வெளியே வீசத் தொடங்கினர். இதில் மேலும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இத்தாலி நகரங்களில் திடீரென ஏற்பட்ட வீட்டுத்தீ நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் இந்த ஓவியம் உலகம் முழுவதும் தடை செய்யப்பட்டது. இந்த ஓவியத்திற்கு சில சபிக்கும் சக்திகள் இருந்ததா அல்லது இத்தாலியில் வீடுகளை எரிப்பதற்கான ஒரு நிகழ்வாக இருந்ததா என்பது குறித்த விளக்கம் இதுவரை கிடைக்கவில்லை. 2ஆம் உலகப் போரின் போது இமயமலையில் இருக்கும் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் ஹரிகிருஷ்ணன் மதுவால் என்ற வனத்துறை ரேஞ்சர் அங்கு ஏரி ஒன்றை கண்டுபிடித்தார். 4800 மீட்டர் உயரத்தில் ஒரு சிறிய பனிக்கட்டி ஏரியில் சுத்தமான தண்ணீரில் மர்மமான சில விஷயங்களை அவர் பார்த்தார். அந்த ஏரி முழுவதும் மனித எலும்புக்கூடுகள் நிரம்பியிருந்தது. தற்போது ரூப்குந்த் ஏரி அல்லது எலும்புக்கூடு ஏரி என்று அது கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற ஜப்பானிய இராணுவ வீரர்களின் எலும்புக்கூடுகளாக அவை இருக்கலாம் என அதிகாரிகள் அஞ்சினர். ஆனால் அந்த எலும்புக்கூடுகள் சுமார் 500 ஆண்டுகள் பழமையானதாக இருந்தன. அதனால் அந்த கூற்றுக்கு வாய்ப்பில்லை. பல தசாப்தங்களாக எலும்புக்கூடுகள் அங்கு எப்படி வந்தன என்பது குறித்த பல்வேறு கருத்துக்கள் நிலவின. சிலர் அந்த எலும்புக்கூடுகள் போர் முடிந்து மலைகள் வழியாக திரும்பிய தொன்மையான இந்திய இராணுவத்தினருடையது என்று கூறினார்கள். மேலும் சிலர் இவர்கள் ஏதேனும் நோய் தொற்றால் இறந்தவர்களாக இருக்கலாம் என்றும் கூறினர். ஒருவேளை பயங்கரமான பனிப்புயலில் சிக்கி இவர்கள் அங்கு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் உள்ளூர் கிராமப்புற பாடல் ஒன்று இதற்கு வேறு ஒரு விளக்கத்தை அளித்தது. மலைகளின் கடவுளான நந்தா தேவியை காண பேச்சை கேட்காமல் சென்ற சில பக்தர்களுடையது இந்த எலும்புக்கூடுகள் என்று அதில் சொல்லப்படுகிறது. அவர்கள் பேச்சை கேட்காமல் சென்றதால் கடவுள் நந்தாதேவி மலையிலிருந்து இரும்பு போன்ற அதிக எடை கொண்ட உருளைகளை அவர்கள் மீது உருட்டி விட்டதாக கூறப்படுகிறது. இந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ந்ததில் அவர்கள் மீது உருண்டையான ஏதோ ஒரு பொருள் மோதியது போல அதற்கான ஆதாரங்களும் காணப்படுகின்றன. அங்கு எந்த ஆயுதங்களும் இருக்கவில்லை. ஆனால் சில அணிகலன்கள் மற்றும் ஆடைகள் இருந்தன. ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்ல உடல்நிலையில் இருந்ததாக அந்த எலும்புக்கூடுகளை ஆராய்ந்ததில் தெரிய வந்தது.
அதனால் அவர்கள் போரிலிருந்து திரும்பியவர்களாகவோ அல்லது நோய் தொற்றால் இறந்தவர்களாகவோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்கள் தெற்காசிய பூர்வீகத்தை கொண்ட பக்தர்கள் என்றும் அவர்கள் 9ஆம் நூற்றாண்டில் அங்கு இறந்திருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வந்தனர். சமீபத்தில் அங்கு இருந்த 38 எலும்புக்கூடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட மரபணு மாதிரிகளை ஆராய்ந்ததில் அவர்கள் 3 மரபணு ரீதியாக வேறுபட்ட குழுக்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிய வந்தது. அதில் 23 பேர் தற்கால இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருந்தவர்களாக இருந்தனர். ஒருவருக்கு தென்கிழக்கு ஆசியா பூர்வீகமாக இருந்தது. மேலும் அதிர்ச்சிகரமான வகையில் 4 பேருக்கு கிழக்கு மத்திய தரைக்கடல் பூர்வீகமாக இருந்துள்ளது. எனினும் இந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்தவை என்பதும் தெரிய வந்துள்ளது. இவை வெவ்வேறு காலங்களை சேர்ந்ததால் இவர்கள் இறந்திருக்கும் விதமும் அதற்கான காரணமும் வெவ்வேறாக இருக்கும் என்பதும் இதிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இறுதியாக இந்த எலும்புக்கூடுகள் எவ்வாறு ரூப்குந்த் ஏரியை அடைந்தன என்பது குறித்து எந்த உறுதியான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. அது பெரும் மர்மமாகவே மனித இனத்துக்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் வசந்த காலம் வரும்போது பனிக்கட்டியால் உறைந்த ஏரி உருகும்போது இந்த எலும்புக்கூடுகள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. ஆனால் அவற்றின் பின்னணி குறித்து இதுவரை தெரிய வரவில்லை. இது விஞ்ஞான அறிவியலுக்கு பெரும் சவாலான மர்மமாக இருக்கிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கொண்டாரெட்டிப்பாளையத்தில் குளம் தூர்வாரும் பணி ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. ஆண்களும் பெண்களும் சுமார் 100 பேர் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். உச்சி வேளையில் ஒருவர் கடப்பாறையால் குளத்தை தோண்டி கொண்டிருந்த போது தொப் தொப்பென்று பெரிய சத்தம் கேட்டது. சத்தத்தை கேட்டு ஆச்சரியப்பட்ட அனைவரும் கடப்பாறையால் தோண்டியவரின் அருகில் வந்தனர். நிச்சயம் பெரிய புதையலாகத்தான் இது இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். வியப்பு மேலிட தோண்டும் பணி விரைந்தது. குழி ஆழமான போது உள்ளே பெரிய மண்பானை ஒன்று புதைந்து இருந்தது லேசாக தெரிந்தது. வேக வேகமாக கடப்பாறையால் குத்தி தோண்டிய போது மண்தாழி பயங்கர சத்தத்துடன் உடைந்தது. மறுகணமே ஒரு பெண் ஆவேசம் கொண்டவராய் ஆட ஆரம்பித்தார். அவர் போட்ட கூச்சல் அருகில் இருந்தவர்களை நடுங்க வைத்தது. தலைவிரி கோலத்தில் ஆங்காரமாய் ஆடிய பெண்ணை பார்த்து பலர் அதிர்ச்சியில் உறைந்தனர். துள்ளி குதித்து ஆடியபடியே அந்த பெண் பேசினார். அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு கிராம மக்கள் கதிகலங்கி போனார்கள். இந்த குளத்தில் சாந்தி என்ற ஒரு பெண்ணை உசுரோட புதைச்சிட்டாங்க. அந்த ஆன்மா இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. யாரும் குளத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. மீறி போனால் உங்கள் உசுறு உங்ககிட்ட இல்லை என்று ஆக்ரோஷமாய் கத்தினார் அந்த பெண். அவரது பேச்சிலும் செய்கையிலும் இருந்த பெரிய மாற்றத்தை கவனித்த மக்கள் பீதியில் சிலை போல அந்த இடத்திலேயே நின்றனர். ஆனால் தேவி என்ற பெண் குளத்தை விட்டு வெளியே போக முயன்றார். அப்போது கீழே விழுந்ததில் அவரது கை முறிந்தது. அவரை போல குளத்தில் இருந்து போக முயன்ற சில பெண்கள் திடீரென மயங்கி விழுந்தனர். இதனால் பார்த்த நடுக்கத்தில் ஆண்களும் பெண்களும் குளத்தை விட்டு அசையாமல் அப்படியே நின்றார்கள். உடனே பூஜை பண்ணினால்தான் பேய் விட்டு விலகும் என்று சிலர் சொன்னதால் எலுமிச்சை பழம் குடம் கொண்டு வந்து பூஜை நடத்தப்பட்டது. அதன் பிறகு ஆவேசமாக ஆடிய பெண் சகஜ நிலைக்கு வந்தார். அவசரமாக எல்லோரும் குளத்தை விட்டு வெளியே வந்து பயத்தோடு வீட்டுக்கு ஓடினர். குளத்தில் இன்னொரு மண்தாழியும் இருந்திருக்கிறது. பேய் பயத்தில் அதில் யாரும் கை வைக்கவில்லை. இச்சம்பவத்துக்கு பிறகும் பல பெண்கள் ஆக்ரோஷமாக கத்தியபடி ஆடியுள்ளனர். இதனால் கொண்டாரெட்டிப்பாளைய மக்களுக்கு ஆவி பயம் இன்னும் முழுமையாக அகலவில்லை. கிராமத்தில் இருக்கும் யாரும் குளத்து பக்கம் எட்டிக்கூட பார்ப்பது கிடையாது. இரவு நேரங்களில் அந்த பக்கம் செல்லவே அஞ்சுகிறார்கள். சாந்திங்கிற பொண்ணை உசுரோட புதைச்சதா ஆவி பிடிச்சு ஆடிய பொண்ணு சொன்னா. தாழி உடைஞ்சப்போ வந்த புகைப்பட்டு தான் அந்த பொண்ணு அப்படி ஆடிச்சு. எங்கள் நல்ல நேரம் ஆவி யாரையும் பழி வாங்கலை. இப்போ குளத்து பக்கம் யாரும் போகிறது கிடையாது. ஏதாவது பரிகாரம் செஞ்சு ஆவியை மறுபடியும் தாழியில் அடைச்சாதான் எங்கள் ஊருக்கு நல்லது. அது வரைக்கும் எங்களுக்கு பயமாக தான் இருக்கு என்று சினிமா பாணியில் சொல்லும் பெண்களின் பேச்சில் பேய் பயம் தெரிந்தது. இந்த மண்தாழி பற்றி ஆய்வாளர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஆய்வு செய்து சில மண்டை ஓடுகளை தாழியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இந்த மண்டை ஓடுகள் 3000 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். ஆனால் ஆவேசம் கொண்டு ஆடிய அந்த பெண்ணை நேராக பார்த்த மக்களுக்கு ஆவி பயம் இன்னும் தீரவில்லை. 3000 ஆண்டுகளுக்கு சாந்தி என்ற பெண்ணா? அப்படி இறந்து விட்டாலும் அவர் தூய்மையான தமிழை பேசுகிறாரா? இப்படியெல்லாம் பல லாஜிக்கில் நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது உண்மையா பொய்யா? அந்த ஊர் மக்களுக்குத்தான் வெளிச்சம்.